அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சரும் தற்பொழுது அதிமுகவின் மூத்த நிர்வாகியுமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவருக்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம். பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் துணை பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவருடைய பேச்சுக்களே அதிமுகவின் அடிமட்ட தொண்டன்கள் கேட்பார்கள் என்பதற்கேற்ப தற்பொழுது விமர்சனங்களும் எழுப்பப்படுகிறது. குறிப்பாக அதிமுக தற்பொழுது பலரது ஆதரவுகளையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையும் உருவாகி இருக்கிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு அதிமுகவின் நிலைமை மிக மோசமாகவும் கேள்விக்குறியாகவும் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்களை தனது கட்டுப்பாட்டிலும் அவர்களது நிலைமையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவு தொகுதிகளை வெற்றியடைய முடியும். குறிப்பாக திமுக 200 தொகுதிகளில் வெற்றியடைய வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டு வருகிறது. அதே நிலைமையில்தான் தற்பொழுது அதிமுகவும் அதற்கான வேலையில் இறங்க வேண்டும். 40 தொகுதிகளில் தோல்வியடைந்ததற்கு முழுக்க ஒட்டுமொத்த அதிமுகவும் முழு பொறுப்பேற்றுவிட்டு இனி 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்வதற்கான வேலைகளை பார்க்க வேண்டும் என்றும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பிலும் செங்கோட்டையன் அவர்கள் துணை பொதுச் செயலராக பொறுப்பேற்றால் இது சாத்தியமாக நடக்கும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. சரி, செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை விட அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிடக்கூடியவரும் திறமையானவருமா என்ற கேள்வி எழுப்பியுமேயானால் நிச்சயமாக எடப்பாடியை விட 10 மடங்கு செங்கோட்டையன் அவர்கள் திறமைசாலி, வயதில் மூத்தவர், பொறுமையாக இருக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட அதிமுகவின் ஆட்சியில் பதவி கொடுத்தாலும் பதவி பறிக்கப்பட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதிமுகவில் இருந்து விலகாமல் தனக்கு உதவி கொடுத்த கட்சி வளர வேண்டும் என்பதற்காக எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அதிமுகவை விட்டு கொடுக்காத ஒரு நபர்தான் செங்கோட்டையன் அவர்கள். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களது நண்பர்கள் பட்டியலில் செங்கோட்டையன் அவர்களது பெயரும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கும். தற்பொழுது கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது செங்கோட்டையன் அவர்களது முதல்வர் பதவி வகித்தால் சசிகலாவிற்கு சிக்கலாக மாறிவிடும் என்று கூறிதான் அந்த பதவியை எடப்பாடி பழனிசாமிற்கு தேர்வு செய்தார்கள். அப்போது கூட செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் வளர்ச்சிக்காக அமைதியாக இருந்தார். தற்பொழுது பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்றும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது.